வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 7th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இலக்கை அடைந்தது ஆதித்யா விண்கலம். சூரிய ஆய்வுக்காக 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தம். ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னு பாருங்கள். ஆதித்யா விண்கலம் அதோட இலக்கை அடைஞ்சிடுச்சு. சூரியனோட புறவெளிக்காக அனுப்பப்பட்ட விண்கலம் தான் ஆதித்யா L1. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 127 நாட்கள் பயணம் செய்து அதன் இலக்கான L1 புள்ளி, அதாவது லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டை வெற்றிகரமாக சனிக்கிழமை அடைஞ்சிருக்கு. அதுதான் இந்த நியூஸ். தென் பூமியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த லாக்ராஞ்சியன் புள்ளி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இதைத்தான் ஆதித்யா விண்கலம் ரீச் பண்ணியிருக்கு. சந்திராயன் 3 விண்கலத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் ரோவர் நிலவின் மீது தரையிறங்கி ஆய்வு பணிகளை மேற்கொண்டு சாதனை படைச்சிருக்கு. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோ இருக்காங்க இல்லையா, அதற்காக அதிநவீனமாக வடிவமைக்கப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ஏவுதளத்தில் இருந்து PSLV C-57 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்கலத்தோட பெயரை பார்த்து வச்சுக்கோங்க. சந்திராயன் 3 அப்படிங்கக்கூடிய இந்த விண்கலம் தான் விக்ரம் ரோவர். ரோவரோட பெயரும் முக்கியம். எதற்காக? சூரியனுடைய புறவெளியை ஆராய்ச்சி செய்வதற்காக. தென் எப்போ அனுப்பப்பட்டது ஆதித்யா L1 மிஷன் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி அனுப்பப்பட்டது. தென் எங்கே இருந்து? ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-57 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் இது அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இந்த தகவல்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதை அழகாக குறிப்புகளாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும். எக்ஸாம் அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆப்ஷன் மெத்தட் தானே, அப்போ வந்து உங்களுக்கு மார்க் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதித்யா L1 விண்கலம் அதோட இலக்கில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் அதனுடைய ஆய்வு கருவிகளை இயக்குவதற்கு 1-2 மாதம் ஆகலாம். அதன் பிறகு தான் சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய பணி தொடரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் அவர்கள் எல்லாருமே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மெட்ரோ ரயில் புதிய மின்னணு ஆய்வகம் திறப்பு. சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் பணிமனையில் மெட்ரோ ரயில்களின் மின்னணு உதிரி பாகங்களை ஆய்வு செய்து சரி செய்வதற்காக ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் மின்னணு ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சென்னை பூந்தமல்லியில் ரூபாய் 500 கோடியில் நவீன திரைப்பட நகரம். முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஸோ சென்னை பூந்தமல்லி இருக்கு இல்லையா, அங்கே ரூபாய் 500 கோடியில் அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திரைத்துறையோட சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழா சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்றுச்சு. ஸோ அந்த விழாவில் அப்போ தான் முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. திரைப்பட நகரம், அந்த திரைப்பட நகரத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்குது. எம்ஜிஆர் திரைப்பட நகரம் பார்த்து வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் திரைப்பட நகரம் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் 4 படப்பிடிப்பு தளங்களாக விரைவில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அமைச்சர் வலியுறுத்தல். அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு பேட்டன் ரைட் வாங்குறது, அதான் காப்புரிமை. ஸோ இப்போ பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதுல ஃபஸ்ட்டு சைனா தான் இருக்காங்க. இந்தியாவும் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமைச்சர் அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் இந்த அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். முதல்வர் தலைமையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தூத்துக்குடியில் ரூபாய் 16,000 கோடியில் மின்சார கார் தொழிற்சாலை அமைகிறது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மின்சார கார் தொழிற்சாலை எங்கே அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடியில் தான். தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சல் முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் மின்சார கார் மற்றும் மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலையை அமைப்பது வெறும் முதலீடு அல்ல, தென் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சல் அப்படின்னு முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மின்சார கார் தொழிற்சாலையை அமைக்க போகிறது வின்ஃபாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். மாநாட்டை பற்றின ஒரு சில விஷயங்கள். 2030ஆம் ஆண்டுக்குள்ள
தமிழகத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் முதல்வர் அவர்களுடைய இலக்கு. ஸோ அதற்காக சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு முதல்வர் நேரில் சென்று முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது தமிழக அரசு சார்பில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 நடைபெற உள்ளது. ஸோ எங்கே நடைபெறுகிறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சென்னை. தென் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம். இதுதான் இந்த மாநிலத்தோட டார்கெட். இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை 2030இல் 50% உயர்த்த இலக்கு. இந்தியாவில் வளர்ந்த நாடாக உருவாகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இதோட ஒரு பகுதியாக உயர்கல்வியோட ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தையும், அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா 27% இருக்குது. இதை வந்து ஒரு 2030 ஒரு 50% உயர்த்தணும் அப்படிங்கிற இலக்கு தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கரோனா பாதிப்பு 774 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்குது. ஸோ தமிழகம், குஜராத்தில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் இங்கே இருக்குது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரூபாய் 1516 கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும். ஸோ நெம்மேலி அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கு. நெம்மேலி ஊர் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வழக்குரைஞர்களுக்கு பயிற்சி அவசியம் அப்படின்னு சொல்லி TY சந்திரசூட் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. நீதித்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மேம்பாடு நீதிக்கான அணுகலை பரவலாக்கும். தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வழக்குரைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பெயர் TY சந்திரசூட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு இளைஞர்களின் பங்கு அவசியம். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படிங்கிற இலக்கை வந்து இந்தியா அடைகிறது தான் எய்மாக வச்சுருக்காங்க. ஸோ இளைஞர்களுக்கு இதில் அதிகப்படியான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹமீர்பூரில் 500வது கல்வி மையத்தை, அதாவது ஸ்ரேஷ்டா கல்வி மையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை தான் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. அப்போது பேசினது தான் இது. ஸோ 500வது கல்வி மையம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஹமீர்பூர். முக்கியமான ஒரு தகவல். தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். போயிங் 7378 மேக்ஸ் விமானங்களின் அவசர கால கதவுகள் ஆய்வு. விமான போக்குவரத்து உத்தரவிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கடல் கொள்ளையர்களை தேடும் பணியில் இந்திய கடற்படை. வடக்கு அரபிக்கடலில் சரக்கு கப்பலை கடத்த முயன்ற கடற்கொள்ளையர்களை தேடும் பணியில் இந்திய கடற்படை சனிக்கிழமை ஈடுபட்டது. இதற்காக அந்த பிராந்தியத்தில் பயணிக்கும் சந்தேகத்திற்குரிய கப்பல்களை கடற்படை ஆய்வு செய்து வருகிறது. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MV லீலா நார்ஃபோக் அப்படிங்கக்கூடிய லைபீரிய சரக்கு கப்பலுக்குள் நுழைந்த கடற்கொள்ளையர்கள் அந்த கப்பலை கடத்த முயற்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இது குறித்து தகவல் அறிந்த இந்திய கடற்படை அந்த கடத்தல் முயற்சியை தடுப்பதற்காக போர்க்கப்பல் INS சென்னை மூலமாக அந்த இடத்துக்கு போனாங்க. இதை மீட்டெடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த கடற்கொள்ளையர்கள் யார், அவங்கள தேடுற பணி தான் இப்போ தீவிரமாக நடந்துட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் திருச்சி அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆய்வில் தெரிவிக்கப்பட்ட தகவல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். லெபானில் இஸ்ரேல் விமான தாக்குதல். லெபானாவில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகள் மீது போர் விமானம் மூலம் சனிக்கிழமை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஸோ லெபானனில் நடத்தப்பட்ட அந்த விமான தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் வெளியிட்டுள்ள வீடியோக்களில் தான் இந்த காட்சிகள் இருக்குது. அதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. தென் இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.